ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். பாரதி மைக்கை எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதி கூட வாழ்நாள் பூரா நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஆதி கிடச்சது எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே உடனே கரெக்டாக ஓடி வராங்க. நம்ம தமிழ் ஓடி வந்தோடனே, பார்த்தியா உன் பொண்ணு ஓடி வந்துட்டா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஆதிக்கு முத்தம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு 2 பேரும் தூக்கி பாரதியை சரி ஆதி 2 பேரும் தூக்கி தமிழை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு கீழே இறக்கி விட்டுட்டு சரவணன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிடுறோன்னே, ஆமாம் நிச்சயமாக பாரதி என் மனசில் என்ன நினச்சிருக்கேன்னா அது எல்லாத்தையுமே கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, என்னப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாரதா கிட்டே கேட்டோன்னே, நானே என் கையால் ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா என்னம்மா இவ்வளோ சொல்லவே இல்லை, எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நீ பண்ணியிருக்கேன்னா எனக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு. என் பையனுக்காக நான் கஷ்டப்படாமல் வேறு யார் கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே கேக்கை வச்சு இப்படி வச்சோன்னா ஆதி பாரதின்னு அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னா பாரதி லைட்டாக ஆஹா அந்த விஷயம் கேக்கில் இருக்கிறது உண்மையா பொய்யா எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு, ஆண்டவா நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் இந்த கேக்கில் இருக்குதுன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அத்தை தப்பாக நினச்சிப்பாங்க, என்னை இத்தனை பேர் முன்னாடி பழிய போட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை அது உண்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உண்மையாக இருந்துச்சுன்னா பழியை விட மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆகிடுமே. இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சாரதாம்மா கேக் வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ வேணாம் அத்தை, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே, சும்மா கொஞ்சம் நிறுத்துறியா, ஆரம்பத்திலே என் பையனுக்காக நான் ஆசையாக செஞ்சுருக்கேன், அது வேண்டான்னு நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு செய்கிற, இது செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, இதை அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாசுக்காக சொல்கிறாங்க. இப்போ நான் வேறு வழியே இல்லையே, இப்போ ஏன் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் கேட்குறாங்க, உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதான் இந்த கேக்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே சாரதாமாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. நான் சொன்னேன்ல அது இவ சரியான துபாக்கூறு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா பார்த்தியா, என்னென்ன வேலையெல்லாம் பேசுகிறேன், என் மேலே பழியை தூக்கி போடுறான்னு கோவத்தில் சாரதாம்மா பாரதியை பலார்னு அடிக்கிறாங்க. அடித்தோன்னா மொத்த பேரும் இங்கே வந்திருந்த எல்லோரும் கெஸ்ட்லாம் எந்திரிச்சிடுறாங்க. ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்வேதா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் இத்தனை பேர் முன்னாடி எங்கள் அத்தை மேலே பழிய போட்டிருப்பேன், இப்போ என்ன நான் கேட்க அந்த சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னோடனே சாரதாம்மா நிப்பாட்டுறாங்க. இவளுக்காகலாம் நம்மலாம் ஒன்றும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இவெல்லாம் யாருவே, இவெல்லாம் என் பையன் கால் தூசி கூட பெறமாட்டா, இவெல்லாம் போனால் போகுதுன்னு நான் ஏற்றுக்கிட்டா அவள் மேற்கொண்டு இப்படி ஒரு பழியை என் மேலே போட்டுக்கிட்டு இருக்கா பாரு, கொஞ்சமாவது மனசாட்சின்னு வேணும் பாரதி, உனக்கு அது எதுவுமே கிடையாது, நீ கல் நெஞ்சக்காரி அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல நான் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னோடனே இங்கே ஏகாம்பரம் தான் பவானியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் என்ன அவசரப்பட்டு இப்படி தெரிஞ்சு பண்ணாலா தெரியாமல் பண்ணாலா அப்படின்னோடனே, சரி எப்படியா இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு பிரச்சனை நடக்கணும் அப்படின்னா, யாரை கேட்டு நீங்கள் பாரதியை கை நீட்டி அடிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் பேசியிருக்கணும், இத்தனை பேர் முன்னாடி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே ரத்னம் எதுவும் பேச முடியாது, அமைதியாக இருக்காப்புல, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ தான் பாரதி கிட்டே ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, மறுபடியும் கேக்கை வெட்டி ஆதிக்கு ஊட்டி விட போகிறாங்க. அதை டக்குன்னு பிடுங்கிடுறாங்க நம்ம பாரதி, பிடுங்கி அவங்க சாப்பிட்றாங்க. மேற்கொண்டு என்னை இன்னும் அசிங்கப்படுத்துறியா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என் பையனை நானே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரில நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இப்போ வேகமாக சாப்பிட்டுட்டா நீ என்ன ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. நீ தான் சாப்பிட்டாச்சுல, இப்போ இது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்போ எங்கள் அத்தை மேலே தப்பு இல்லை, நீ சொன்னது தப்பு தான்னு மன்னிப்பு கேளு மரியாதையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பவானியும் சரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் மாட்டுக்கும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா, விடு வந்த வரைக்கும் லாபம், நமக்கு தேவை இந்த சொத்து அப்படின்னு பேசுகிறாங்க. பழியை அழகாக இவ போனாலும் சரி சாரதா மேலே பழியை போட்டு நம்ம மேற்கொண்டு ஒரே கல்லில் 2 மாங்க மாதிரி அடிச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பவானி ஏகம்பரத்துக்கிட்ட அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பாரதி சும்மா லேசுப்பட்டவ கிடையாது, இப்படிலாம் வளர்கிறதுக்கு அவள் ரொம்ப புத்திசாலி, ஏதோ ஒரு சிக்கல் மாப்பிள்ளை வீட்டில் நடந்திருக்கு, அந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சிருக்குன்னு ரத்னம் புரிஞ்சுக்கிட்டு செம கோவத்தில் ரத்னம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப, பரவாயில்ல நம்ம கேக் வெட்டிடுவோம் இவ கிடக்கா அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம பாரதி.
அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, அதே சமயத்தில் பாரதியும் இந்த மாதிரி தப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பாரதி மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு தமிழ் வந்து அம்மா அம்மானு கத்துறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து ஆதி வந்து எழுப்புறாங்க. சாரதாவை வந்து வாயை வந்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஐயோ, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எப்படி அப்படின்னோடனே பாரதி கன்னத்தில் தட்டி தண்ணியை தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. பாரதி எந்திரிக்க மாட்டாங்க. நான் எப்படி பாரதி உன்னை நம்பாமல் போனேன், என்னால் நம்பாமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு, எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டியே பாரதி, எந்திரி பாரதி, உன்னை விட்டு நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே வந்து ஆதி வந்து பாரதி கன்னத்தை பிடிச்சி தூக்குறாங்க. அதோட